இருந்து எங்களால் இந்த வேலை வந்து நானும் 45 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த வேலை தான் பார்க்குறோம், வேறு வேலை இல்லை, படிப்பெல்லாம் இல்லை. ஏதோ இதை பண்ணுறோம், சாப்பிட்றோம், அதுதான். ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சாமான்கள். பொங்கல் நேரம் கலையம் பொங்க முட்டி, அப்புறம் தை பிறந்துருச்சுன்னா ஜாடி, மற்ற பூந்தொட்டி, இது ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொன்று. கார்த்திகை மாதம் கிளியாஞ்சிட்டி, இப்படி எல்லாமே பண்ணி தொழில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பூரா வியாபாரிட்டு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மண்ணு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது, மண் கிடைக்கிறது பூராமே. முதல்ல இருந்த மண்ணு பூரா அள்ளிட்டாங்க. அள்ளினப்புனால இப்போ அள்ளியாந்து கரைச்சி ஊற்றி அப்புறம் தான் பண்ணுறோம். நாங்கள் வந்து சலிச்சு வேற அப்படியெல்லாம் போட்டு பண்ண முடியாது இப்போ உள்ள மண்ணுக்கு. ஆமாம், வேலைக்கெல்லாம் ஆள் கிடைக்கல, வேலைக்கெல்லாம் எந்த ஆளும் கிடைக்கல. நாங்கள் வீட்டு ஆளுக தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 4 பேர் இருக்கோன்னா 3 பேர் இருக்கோம்னா வீட்டில் உள்ளவங்க தான் பார்த்து ஏதோ ஓட்டிக்கிட்டு. என்னுடைய பேர் வந்து கணேசன். நாங்கள் இங்கே வந்து பூவந்தியில் வந்து ஒரு 30 குடும்பம் இருக்கும். ஆனால் தொழில் பண்ணுறவங்க வந்து கரெக்டாக 7-8 பேர் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் தொழில் இவ்வளவு பாதிச்சுன்னா, அப்போ முன்னோர்கள் வந்து சுதந்திரமாக மண் அள்ளிக்கிட்டு இருந்தோம். எங்கேயும் கேள்வி வைப்பார் இல்லை, நாங்கள் போய் கம்மாயில் அள்ளி ஏதோ போல ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நாங்கள் போய் மண் அள்ள போகிறோம்னா இப்போ கவர்மெண்ட்டில் ஆர்டர் வாங்கணும். அந்த மாதிரியா மண் அள்ளுறதுக்கான சூழ்நிலை இல்லை. கம்மாயிலெல்லாம் வந்து 100 நாள் வேலைன்னு சொல்லி அள்ளி போட்டுருவாங்க, மண் கிடைக்குது இல்லை. எப்படியா தெரியாமல் போய் ஆர்டர் வாங்கினா சேசிபி மூலியமா அள்ளுறதுக்கான வாய்ப்பும் இல்லை. நாங்கள் இந்த சின்ன வண்டிகளில், இந்த குட்டி யானையில் சாக்கில் அள்ளிட்டு வருவோம். அதே தெரியாமல் தான் அள்ளிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்சால் வந்து வாங்க வண்டியை பிடிச்சி போட்டுறாங்க. ரொம்ப சூழ்நிலை வந்து எங்களுக்கு மண் கிடைக்காதே பெரிய பிரச்சனை இருக்குது. எங்களுக்கு சுதந்திரமாக மண் அள்ளுறதுக்கான உரிமை இல்லை. இருந்தாலும் ஒரு மக்கள் வந்து ஒரு ஆதரவு கொடுத்தீங்கன்னா, எல்லாமே விழிப்புணர்வு கொடுத்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. நாங்கள் இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் தீரும். பார்த்து நீங்கள் இதை முயற்சி பண்ணி ஒரு எல்லாரும் முன்னோடி வந்து இந்த இதை வாங்கி சாப்பிடணும், சமைக்கணும், வைக்கணும், மண்பானதுலேயே சமைக்கணும், வைக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஒரு ஆதரவு கொடுங்க. அது பேர் கணேசன்.